தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் தமிழக முதலமைச்சருமான விஜய் அவர்களோட ஜனநாயகம் திரைப்படம் ப்ரீ கலெக்ஷன் வந்து எவ்வளவு பண்ணியிருக்கு, முதல் நாள் இந்த திரைப்படம் எவ்வளவு கோடி ரூபாய் தமிழகத்தில் வந்து கலெக்ஷன் பண்ண போகிறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவாக இருக்க போகிறது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது விஜய் அவர்கள் ஜனநாயகம் திரைப்படம். ஸோ இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போ இந்த திரைப்படம் ப்ரீ கலெக்ஷனில் மட்டுமே, அதாவது டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ண 28 ஹவர்ஸில் வந்து அஃபிஷியலாக புக் மை ஷோவில் மட்டுமே வந்து தமிழகத்தில் 10 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு. இது ஒரு ஹியூஜ் நம்பர். இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன லியோ, விஜய் கோட் இந்த திரைப்படத்தோட வசூல் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக உடைச்சிருக்கு. இதுக்கு முன்பு வந்து விஜய் அவர்களோட லியோ வந்து கிட்டத்தட்ட வந்து 7லிருந்து 9 கோடி ரூபாய் வரைக்கும் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கும். அதாவது தமிழகத்தில் மட்டுமே படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பு புக் மை ஷோவில் மட்டுமே வந்து 7 கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. 7லிருந்து 9 கோடி ரூபாய் அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து வந்து லியோ திரைப்படத்தோட வசூல் வந்து கோட் திரைப்படம் பிரேக் பண்ணி இருந்துச்சு. கோட் திரைப்படம் வந்து 12 கோடி ரூபாய் வந்து ப்ரீ கலெக்ஷன் புக் மை ஷோவில் மட்டுமே வந்து பண்ணிருந்துச்சு. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகம் திரைப்படம் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ண 28 ஹவர்ஸில் வந்து 10 crores மேலே புக் மை ஷோவில் வந்து பண்ணியிருக்கு. இது ஒரு ஹியூஜ் நம்பர். இதை தாண்டி வந்து யூகே, யூஎஸ்ஏல இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து இன்னுமே பல மடங்கு வந்து அதிகரித்திருக்கு. ஸோ யூகேயில் வந்து கிட்டத்தட்ட $989K வந்து இப்போ வரைக்கும் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. யூஎஸ்ஏலையும் ஒரு பெரிய கலெக்ஷன் வந்து இருக்குது. இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன திரைப்படங்களோட வசூலை வந்து பிரேக் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இது மூலமாக நமக்கு என்ன தெரிகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் நாள் இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய சாதனை படைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, நார்த் இந்தியாவில் வந்து நினைக்க முடியாத அளவுக்கு புக்கிங் வந்து பெருசாக புக் ஆகிட்டு இருக்குது. ஸோ கேவிஎன் தயாரிப்பு நிறுவனம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 8000க்கு மேற்பட்ட ஸ்க்ரீனில் வந்து ஜனநாயகம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்பு வந்து கங்குவா திரைப்படம் 10,000 ஸ்க்ரீன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் முதல் நாள் மட்டும்தான் 10,000 ஸ்க்ரீன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து 10,000 ஸ்க்ரீன் வந்து தொடர்ந்து வந்து ஓட்ட முடியல. ஸோ இதுக்கு முன்பு இந்தியன் 2 திரைப்படத்தையும் உலகம் முழுவதும் 5000லேருந்து 6000 ஸ்க்ரீன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜனநாயகம் திரைப்படத்தை தான் உலகம் முழுவதும் 8000 ஸ்க்ரீன் மேலே வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த திரைப்படம் வந்து உலகம் முழுவதும் 1000 கோடி ரூபாய் டச் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து இந்த 1000 கோடி சொல்லும்போது வந்து இதெல்லாம் நடப்பதற்கான சான்ஸ் கிடையாது, ஆல்ரெடி இந்த திரைப்படம் வந்து லீக் ஆயிடுச்சு, இது யார் போய் பார்ப்பா அப்படிங்கிற கேள்விகள் வந்து பல மடங்கு வந்து இருக்குது. ஆனால் அந்த லீக்கான ஒரு திரைப்படத்துக்கு தான் இந்த அளவுக்கு டிக்கெட் புக்கிங் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஹையஸ்டாக வந்துருக்கு. ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே இப்போ வரைக்குமே சர்க்கார் திரைப்படம் 38 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணி நம்பர் 1 இடத்துல வந்து இருக்குது. அந்த திரைப்படத்தோட வசூல் வந்து இது வந்து பிரேக் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் நாள் மட்டுமே இந்த திரைப்படம் 40லிருந்து 50 கோடி ரூபாய் தமிழகத்தில் மட்டுமே இந்த கலெக்ஷன் பண்ணும். அதைத் தொடர்ந்து உலக அளவில் இந்த திரைப்படத்தோட முதல் நாள் கலெக்ஷன் 170 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. விஜய் அவர்களோட லியோ திரைப்படம் முதல் நாள் 157 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணி நம்பர் 1 இடத்துல வந்து இருக்கு. அதைத் தொடர்ந்து கோட் திரைப்படம் 140 கோடி ரூபாய் வரைக்கும் வந்து முதல் நாள் கலெக்ஷன் வந்து இருந்துச்சு. இந்த 2 திரைப்படத்தை விட ரொம்ப அதிகமாக முதல் நாள் மட்டுமே இந்த திரைப்படம் 170 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணுவதற்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை விட இன்னொரு சூப்பரான விஷயம், தமிழகத்தில் மட்டுமே 40லிருந்து 50 கோடி ரூபாய், நார்த் இந்தியாவில் வந்து இந்த திரைப்படம் வந்து தமிழகத்தை தாண்டி வந்து 50லிருந்து 60 கோடி ரூபாய் நார்த் இந்தியாவில் கலெக்ஷன் பண்ணும். யூகேலையும் வந்து இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் 50 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து முதல் நாள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து டிக்கெட் புக்கிங் அந்த மாதிரி தான் இருக்குது. இது எப்படி வந்து ஒரு லிரிக்கான திரைப்படத்துக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து நடிகர் விஜயோட திரைப்படம் கிடையாது, தமிழக முதலமைச்சரோட திரைப்படம். இப்போ டெல்லி முதலமைச்சர் ஒரு படம் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய இம்பேக்டும் அந்த படத்தை போய் பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் தமிழகத்தை முதலமைச்சர் ஒரு படம் நடிச்சிருக்காரு, டெல்லியில் போய் பார்ப்பாங்க. ஸோ ஆந்திராவில் இருக்க பார்ப்பாங்க, ஒரு பெரிய கலெக்ஷன் இருக்குது. முக்கியமாக யூகே, யூஎஸ்ஏல வந்து பார்ப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய இம்பேக்ட் இந்த திரைப்படம் கிரியேட் பண்ண போகுது. ஸோ உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் தமிழக முதலமைச்சருமான விஜய் அவர்களோட ஜனநாயகம் திரைப்படம் ப்ரீ கலெக்ஷன் வந்து எவ்வளவு பண்ணியிருக்கு, முதல் நாள் இந்த திரைப்படம் எவ்வளவு கோடி ரூபாய் தமிழகத்தில் வந்து கலெக்ஷன் பண்ண போகிறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவாக இருக்க போகிறது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது விஜய் அவர்கள் ஜனநாயகம் திரைப்படம். ஸோ இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போ இந்த திரைப்படம் ப்ரீ கலெக்ஷனில் மட்டுமே, அதாவது டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ண
28 ஹவர்ஸில் வந்து அஃபிஷியலாக புக் மை ஷோவில் மட்டுமே வந்து தமிழகத்தில் 10 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு. இது ஒரு ஹியூஜ் நம்பர். இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன லியோ, விஜய் கோட் இந்த திரைப்படத்தோட வசூல் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக உடைச்சிருக்கு. இதுக்கு முன்பு வந்து விஜய் அவர்களோட லியோ வந்து கிட்டத்தட்ட வந்து 7லிருந்து 9 கோடி ரூபாய் வரைக்கும் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கும். அதாவது தமிழகத்தில் மட்டுமே படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பு புக் மை ஷோவில் மட்டுமே வந்து 7 கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. 7லிருந்து 9 கோடி ரூபாய் அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து வந்து லியோ திரைப்படத்தோட வசூல் வந்து கோட் திரைப்படம் பிரேக் பண்ணி இருந்துச்சு. கோட் திரைப்படம் வந்து 12 கோடி ரூபாய் வந்து ப்ரீ கலெக்ஷன் புக் மை ஷோவில் மட்டுமே வந்து பண்ணிருந்துச்சு. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் திரைப்படம் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ண 28 ஹவர்ஸில் வந்து 10 crores மேலே புக் மை ஷோவில் வந்து பண்ணியிருக்கு. இது ஒரு ஹியூஜ் நம்பர். இதை தாண்டி வந்து UK, USA இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து இன்னுமே பல மடங்கு வந்து அதிகரித்திருக்கு. ஸோ யூகேயில் வந்து கிட்டத்தட்ட $989K வந்து இப்போ வரைக்கும் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. யூஎஸ்ஏலையும் ஒரு பெரிய கலெக்ஷன் வந்து இருக்குது. இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன திரைப்படங்களோட வசூலை வந்து பிரேக் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ இது மூலமாக நமக்கு என்ன தெரிகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் நாள் இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய சாதனை படைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, நார்த் இந்தியாவில் வந்து நினைக்க முடியாத அளவுக்கு புக்கிங் வந்து பெருசாக புக் ஆகிட்டு இருக்குது. ஸோ கேவிஎன் தயாரிப்பு நிறுவனம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 8000க்கு மேற்பட்ட ஸ்க்ரீனில் வந்து ஜனநாயகன் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்பு வந்து கங்குவா திரைப்படம் 10,000 ஸ்க்ரீன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் முதல் நாள் மட்டும்தான் 10,000 ஸ்க்ரீன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து 10,000 ஸ்க்ரீன் வந்து தொடர்ந்து ஓட்ட முடியல. ஸோ இதுக்கு முன்பு இந்தியன் 2 திரைப்படத்தை உலகம் முழுவதும் 5000லேருந்து 6000 ஸ்க்ரீன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜனநாயகன் திரைப்படத்தை தான் உலகம் முழுவதும் 8000 ஸ்க்ரீனில் மேலே வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த திரைப்படம் வந்து உலகம் முழுவதும் 1000 கோடி ரூபாய் டச் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து இந்த 1000 கோடி சொல்லும்போது வந்து இதெல்லாம் நடப்பதற்கான சான்ஸ் கிடையாது, ஆல்ரெடி இந்த திரைப்படம் வந்து லீக் ஆயிடுச்சு, இது யார் போய் பார்ப்பா அப்படிங்கிற கேள்விகள் வந்து பல மடங்கு வந்து இருக்குது. ஆனால் அந்த லீக்கான ஒரு திரைப்படத்துக்கு தான் இந்த அளவுக்கு டிக்கெட் புக்கிங் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப 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 ஹையஸ்ட்டாக வந்துருக்கு. ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே இப்போ வரைக்குமே சர்க்கார் திரைப்படம் 38 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணி நம்பர் 1 இடத்துல வந்து இருக்குது. அந்த திரைப்படத்தோட வசூல் வந்து இது வந்து பிரேக் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் நாள் மட்டுமே இந்த திரைப்படம் 40லேருந்து 50 கோடி ரூபாய் தமிழகத்தில் மட்டுமே இந்த கலெக்ஷன் பண்ணும். அதைத் தொடர்ந்து உலக அளவில் இந்த திரைப்படத்தோட முதல் நாள் கலெக்ஷன் 170 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. விஜய் அவர்களோட லியோ திரைப்படம் முதல் நாள் 157 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணி நம்பர் 1 இடத்துல வந்து இருக்கு. அதைத் தொடர்ந்து கோட் திரைப்படம் 140 கோடி ரூபாய் வரைக்கும் வந்து முதல் நாள் கலெக்ஷன் வந்து இருந்துச்சு. இந்த 2 திரைப்படத்தை விட ரொம்ப அதிகமாக முதல் நாள் மட்டுமே இந்த திரைப்படம் 170 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணுவதற்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை விட இன்னொரு சூப்பரான விஷயம், தமிழகத்தில் மட்டுமே 40லேருந்து 50 கோடி ரூபாய், நார்த் இந்தியாவில் வந்து இந்த திரைப்படம் வந்து தமிழகத்தை தாண்டி வந்து 50லேருந்து 60 கோடி ரூபாய் நார்த் இந்தியாவில் கலெக்ஷன் பண்ணும். யூகேலையும் வந்து இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் 50 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து முதல் நாள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து டிக்கெட் புக்கிங் அந்த மாதிரி தான் இருக்குது. இது எப்படி வந்து ஒரு லிரிக்கான திரைப்படத்துக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து நடிகர் விஜயோட திரைப்படம் கிடையாது, தமிழக முதலமைச்சரோட திரைப்படம். இப்போ டெல்லி முதலமைச்சர் ஒரு படம் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய இம்பேக்டும் அந்த படத்தை போய் பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் தமிழகத்தை முதலமைச்சர் ஒரு படம் நடிச்சிருக்காரு, டெல்லியில் போய் பார்ப்பாங்க. ஸோ ஆந்திராவில் இருக்க பார்ப்பாங்க, ஒரு பெரிய கலெக்ஷன் இருக்குது. முக்கியமாக யூகே, யூஎஸ்ஏல வந்து பார்ப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய இம்பேக்ட் இந்த திரைப்படம் கிரியேட் பண்ண போகுது. ஸோ உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.